வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எவ்வளோ நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. என்ன நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அதுதானங்க, கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. எப்போ நம்ம பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகுதோ அப்போ நம்மளை வேண்டிக்கிறத விட நம்ம வந்து கடவுள்கிட்ட அப்படி தான் வேண்டிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆன புதுசில் குழந்தைங்க பிறகுறப்போ அப்போல்லாம் என்ன வேண்டிப்போம், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பெரிய ஆளாக்கணும், இப்படிலாம் வேண்டிப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சாமி மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமானா நம்மளை அவர் பார்த்துப்பாரு, கடவுளை எல்லோரும் நீ பார்த்துக்கோ, நீயே நல்லா இரு அப்படின்னு கேட்போம். இதுதான் கண்டிப்பாக எல்லாருமே நம்பிக்கை வரும்போது இது மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இது வந்து பொங்கல் அப்போ எடுத்த வீடியோ இல்லை, தைப்பொங்கலுக்கு, தை அமாவாசைக்கு எடுத்ததுங்க. தைப்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால் சிம்பிளாக வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இல்லை பொங்கல் சோறு நாங்கள் அதான் சொல்லுவோம், அப்புறம் சக்கரை பொங்கல், வெள்ளை சோறு, அதுக்கப்புறம் பூசணிக்காய் அவரைக்காய் பொரியல், அப்புறம் காரக்குழம்பு, இந்த மாதிரி வச்சு தைப்பொங்கல் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வில்லேஜுக்கு போனோம்னா என்ஜாய் பண்ணுவாங்கள்ல பசங்க, அதனால் என்னுடைய பொண்ணு அவங்க நாத்தனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு விடுறது, அப்புறம் சாமி திருவிழா இதெல்லாம் நடக்கும். என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வந்திருக்கான். ஷார்ட்ஸ் போகிறேன் பாருங்கள், எப்படி இறங்கி குத்தாட்டம் போட்டிருக்கான். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க, இன்னும் வரல. காலேஜ் கூட 2 நாள் லீவ் போட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தான் வராங்க. இந்த வீடியோ இன்றைக்கி தான் வந்து நான் போட போகிறேன், ஆனால் இன்றைக்கி தான் வர போகிறாங்க. இப்படி தான் பொங்கல் போச்சு. தை அமாவாசை வந்து சரி அன்றைக்கி வடைலாம் செய்து சாமி கும்பிட்லாம் அப்படின்றதுனால காலையில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் அப்போ மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து கறி நாள் அது மாதிரி கறி வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க, சிக்கனோ மட்டனோ. நான் வந்து தை அமாவாசை உடனே வரதுனால எதுவும் எடுக்கலை. நார்மலாகவே பொங்கல் அப்போலாம் எடுக்க மாட்டேன். தை அமாவாசை உடனே வரதுல நான் எடுக்கவே இல்லை. அதனால் வந்து சரி ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, விளக்கெல்லாம் கழுவுற வேலைலாம் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதனால் வந்து சமையல் பண்ணிவிட்டு நம்ம கீழே தானே வச்சு சாமி கும்பிட போகிறோம், அதுக்கு தனியாக தானே விளக்கு ஏற்றுறோம். அதனால் வந்து சமையல் மட்டும் பண்ணுறேன். என்ன சாதம் செய்தேன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொங்கல் சோறும் வைப்பாங்க, பூசணிக்காய் வைப்பாங்க, ஆனால் நான் வந்து பண்ணல. சாம்பார், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை, அப்பளம், இந்த மாதிரி செய்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி. அது நான் சமையல் பண்ணிக்கினே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ துணியெல்லாம் கொஞ்சம் துவச்சி போட்டோன்னா அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு இந்த சேரீ கட்டினேன். பசங்களாக இருந்தால் வீடியோ எடுப்பாங்க, ஷார்ட்ஸ் போடுறதுக்கு. நம்மளே எடுக்கிறதுக்கு எனக்கு எடுக்க வராதுங்க அந்தளவுக்கு. 4 வருஷம் 5 வருஷம் யூடியூப் பண்ணுறேன், அதனால தான் இந்த லட்சத்தில் போதும் என் யூடியூப் சேனல்லாம், எனக்கே தெரியும். எனக்கு எடுக்க வராது. சரி இவருங்க இருந்தால் எப்படியாச்சும் எடுப்பானாங்க, அவங்க இல்லையா, எங்கள் வீட்டுக்காரர் எடுக்க சொன்னால் அவர் எனக்கு மேலே அதெல்லாம் எடுக்க மாட்டார். நானே எப்படியும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து 2 3 ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து ஒரு ஷார்ட்ஸு சிம்பிளாக கோலெல்லாம் போட்டதை போட்டேன். ஓகே, அப்படி தான் போச்சு. அந்த சேரீ வந்து இருந்ததா, சரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் கட்டின்னு போகலான்ட்டு அது அப்படியே அந்த கோல்லாம் அப்படியே இருக்குது, திரும்பி பிரித்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால அப்படியே மடித்து வச்சுக்கிறேன். எப்போயுமே நம்ம காட்டன் சேரீ தான் நான் கட்டுவேங்க, பூனம் சேரீ, சிப்பான் சேரீ அந்த மாதிரிலாம் கட்டின்னு இருந்தேன் அப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக வந்து அந்த சேரீலாம் கட்டுறதில்ல. வீட்டில் எப்போனா இருந்தால் கட்டுவேன், அதுவும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மாதிரி இருந்ததுன்னா அந்த சேரீயை கட்டுவேன். மற்றபடி வந்து கட்டுறதில்ல. இப்போல்லாம் நிறைய டாப்பு போட ஆரம்பித்தாச்சு. எடுத்து போட்டோமா மாட்டினோமா பட்டன் வேலை செய்யுதுமா அப்படின்னு இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி போயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தது, அம்மா வீட்லேயும் எடுத்து வச்சுருக்காங்க. ஊருக்கு போகாததுனால போயிட்டு எடுத்துகிட்டு வரல. போகும்போது கட்டிட்டு வரணும். அவங்களும் இந்த மாதிரி காட்டன், நான் காட்டன் சேரீ கட்டுவேன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் காட்டன் சேரீ அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு கோல்லாம் அப்படி வந்து பண்ணி வந்து அப்படி வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் பண்ணி விட்டு வச்சோம்னா அப்படியே நிற்கும். அதனால் ப்ளவுஸும் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு அது மாதிரிலாம் போட்டு நானும் போட்டிருக்கேன். இப்போல்லாம் பிடிக்கல, சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்குதுன்றதுனால அப்படியே சிம்பிளாக வந்து ப்ளவுஸும் தைச்சாச்சு. ஆனால் ஒரு ப்ளவுஸ் அநியாயம் 550 ரூபா. ஒன்றுமே இல்லை, சாதா ப்ளவுஸ், ஒரு பைப்பிங் வைக்கிறது, அவ்வளோதாங்க. சேரீக்கு வந்து பால்ஸ் வச்சு தையல் அடிச்சு கொடுத்தாங்க, 550 ரூபான்றாங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கதை பேசிக்கினா அப்படியே இதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கின்னு இருக்கேன். அப்படியே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டணும், அப்படியே பாத்திரம் கழுவிக்கினே சமைச்சுன்னுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டேங்க, எல்லா வேலையும் கலந்து செய்வேன். அது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், நமக்கு வந்து ஃப்ரீ டைமும் கிடைக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? வீடியோ எப்படி இருக்குது? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே,
அப்புறம் என் பையன் வந்து டான்ஸ் ஆடிக்கிறான், சொல்கிறேன், நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அதாவது டிசபிலிட்டி குழந்தைங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கொண்டு வராங்கன்றது ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரி 2 பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய சாதனை. என்னென்னா வந்து இவனுக்கு வந்து ஹீரங்கேடு வச்சுருப்பான். ஆனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். என்னென்னா ஹீரங்கேடு வைக்கிறது நீ வந்து ஒரு ஒரு தாட்டாகவே எடுத்துக்காத, நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லி வந்ததுனால இவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. அவன் பாடுன்னு என்ஜாய் பண்ணுவான். பெரியவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. மற்றபடி வீட்டு ஒர்க்கு, எங்கன்னா வெளியே போகணும், ஏதாவது செய்யணும், இம்பார்ட்டண்ட் ஒர்க்லாம் கொடுத்தோம்னா அதெல்லாம் அவன் பண்ணிடுவான். அதாவது 2 பேரும் வந்து ஒரு ஒரு இதுவும் வந்து வச்சுன்னு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஸாக வந்து எனக்கு தோணும். அந்த குழந்தை வந்து இந்த மாதிரிலாம் எந்த தாட்டும் இல்லாமல் எல்லாமே நார்மல் மாதிரி என்ஜாய் பண்ணுறான் இல்லையா. அதனால் எல்லாருமே டிசபிலிட்டினா குழந்தைக்கு உனக்கு கேட்கல, நீ எல்லாம் புரிஞ்சுக்கோ, பேசும்போது கவனி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுவாங்க. பட் நான் அப்படிலாம் இல்லைங்க. படைச்சான் கடவுள், அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான் அந்த நம்பிக்கை. அப்படியே பார்த்திங்கன்னா அது பேக் சைடு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதுதான் மெயின் ரோடு, மரம் இருக்குது பாருங்கள், அது ஆப்போசிட் தான் பஸ் ஸ்டாப், பஸ்ஸு போகிற ரோட்டு. அது எடுத்துருவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி. இது வெயிலெலாம் வருது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதனால் கட்டுற வரைக்கும் என்ன வருதோ தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன், வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சிருக்கிறேன். இப்போ உட்காந்து துணியை வச்சு கடையிற வேலை இல்லை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்டவ் இருக்கும்ல, அது தட்டு இருக்கும் பாருங்கள், அந்த தட்டு நான் அது மேலே தான் சாப்பாடு வைப்பேன். பழைய ஸ்டவ்வில் அந்த தட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் சாப்பாடெலாம் வைக்கிறது. அதில் வச்சுட்டு கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருந்து, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலேயே வச்சுட்டு அது மேலே வச்சு பருப்பு கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணேங்க. ஓகே, இப்படி தாங்க போயின்னு இருக்குது. எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து நாங்கள் வந்து பூசணிக்காய் உடைப்போங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் புரட்டாசி மாதம் வருதுல, மாவலி அமாவாசை. இது 3 அமாவாசைக்கும் வந்து கண்டிப்பாக பூசணிக்காய் உடைப்போம். அப்புறம் ஆயுத பூச்சிக்கு உடைப்போம். நல்லது. நம்ம திஷ்டி இல்லைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய அனுபவம் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு சொல்லித்தரும். திஷ்டி இருக்கல, நம்ம வந்து நமக்கு வர வரைக்கும் அதை நம்ம நம்ப மாட்டோம். நமக்கு வந்த அப்புறம் அதை நம்புவோம். எல்லாமே லைஃப் அப்படி தாங்க. எல்லாமே வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜிலேருந்து நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம வந்து அதை புரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது நமக்கு வந்து தெளிவான முடிவு எடுப்போம். அதுதான் வாழ்க்கையில் வந்து அனுபவன்றது. அப்போ பக்குவம் வந்துடும். அப்போ இது கரெக்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும், இது ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்மளால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். அப்படி தான் எல்லாருமே அப்படி தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப அறிவாளியாகவும் ஆயிட முடியாது. அது வந்து முட்டாளும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து டேலண்டான பர்சன் தான். பார்த்திங்கன்னா எல்லாம் செய்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் வீட்டுக்கெல்லாம் 2 இலை 3 இலை போடலான்னு வரும். அந்த வாழை இலை அவ்வளோ ரேட்டு. அதனால் அப்புறமா வந்து ஒரு 2 வாட்டி போட்டார், செட் ஆகலை. அதுக்கப்புறமா திரும்ப 5 இலை, ஒரு இலை 10 ரூபா விற்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது விவசாயிகள் வந்து கம்மி தான் அமௌண்ட்டு பணம். ஆனால் இதை நடுவில் வைக்கிறவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி தான் அங்கே 2 ரூபா ஊற்றுவாங்கவங்க இங்கே 10 ரூபாய் எடுத்துன்னு வந்து விற்பாங்க. அப்படியே சாமி கும்பிட்டு மேலே போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்படியே நான் துணியை எடுத்துன்னு போயிட்டேன், போட்டிருந்தேன். அப்படியே துணியை வந்துட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அப்புறமா வந்து பூசணிக்காய் உடைக்க வந்தாங்க. ரெகுலராக வரவங்க வந்து உடம்பு சரியில்லை ஏதோன்னு சொன்னாங்க. அதனால் வேறு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தோமா, அவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து பூசணிக்காய்லாம் கழுவினாங்க. அவர் வந்து பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம்லாம் கழுவ மாட்டார். இவர் எல்லாத்தையும் கழுவி அதுக்கப்புறமா அதை இது பண்ணி உடைச்சார். ஆக்சுவலாக வந்து பூசணிக்காய் வந்து நம்ம வந்து அறுத்துட்டு குங்கம் போட்டு உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே உடைக்கணுன்னுவாங்க. அதை அறுத்துட்டாவே அது உயிர் போயிட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அதை அறுத்துட்டு குங்கம் போட்டு அதில் காசு போட்டு அப்படி தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே நிற்க வச்சு சுற்றி போடுவார். இவர் உள்ளே போங்க, வாசப்பில் நில்லுங்க கரெக்டானு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து பூசணிக்காய் சுற்றினார், தேங்காய், அப்புறம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுற்றி போட்டார். அதனால் கண் திருஷ்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்லுவேன். நமக்கு அனுபவம் வந்தப்புறம் நம்ம சொல்லலாம். அதனால் கண் திருஷ்டி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கன்னா போயிட்டு வந்தீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் இது நல்லா பண்ணிக்கிறீங்க, இது நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களே நீங்கள் சுற்றி போட்டுக்கலாங்க. கல் உப்பு எடுத்துங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை சுற்றி போடலாம். நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளை வந்து கவனிச்சிக்கினே இருப்பாங்க.
இதுதான் உண்மை. நம்ம வந்து சிட்டியில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம், அப்படிலாம் இல்லை. எல்லா ஊர்லேயும், எல்லா கிராமத்துலேயும், எல்லா டவுன்கள்லேயும் எல்லாமே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கும் நீங்களே சுற்றி போட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கு சுற்றி போட்டுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படம் பார்த்துருந்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பொங்கல் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.